ஹே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த டஞ்சனை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க. கடைசியில் சங் மட்டும் அந்த இடத்துல இருப்பான். அந்த சிலை எல்லாமே பயங்கரமாக அவனை அட்டாக் பண்ணிடுவோம். அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பான். கடைசியில் ஒரே ஒரு சிலை வந்து அவனை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணி கத்தியை தூக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவனோட கடைசி நிமிஷங்களில் அவன் வந்து நினச்சிப்பான், எனக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. திடீர்னு நேரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அதில் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, சீக்ரெட் குவெஸ்ட் கரேஜ் ஃபார் த வீக்கில் போட்டு கீழே டிக் பண்ணியிருக்கோம். அதில் உன் ஹார்ட் வந்து 0.02 செகண்டில் ஸ்டாப் ஆயிரும். நீ வந்து எஸ் ஆனோவா அப்படின்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். சங் வந்து எஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிடுவான். சூஸ் பண்ணிட்டு முடிச்சு பார்த்தா திடீர்னு அவன் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். கீழே குடிஞ்சு பார்க்குறான். அவனோட கை கால் எல்லாமே நல்லா இருக்குது. அவனோட நெஞ்சில் பெரிய கத்தி குத்துன காயம் எதுவுமே இல்லை. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப குழம்பி போயிடுறான். என்னடா அது கனவு தானே எல்லாமே அப்படின்னு நினைக்கிறான். அந்த நேரத்தில் அவனோட ரூம் கதவை தட்டி 2 பேர் உள்ள வராங்க. அவங்க 2 பேரும் கோட் சூட் போட்டிருக்காங்க. ஒருத்தன் வந்து கையில் பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கான். நான் வந்து ஹண்டர் அசோசியேஷனில் சர்வேலன்ஸ் டீமோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி அவனோட கார்டு எடுத்து காட்டுறான். அப்போ தான் அவங்க நடந்த விஷயம் எல்லாமே அவனுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க. எனது 3 நாளாக நான் அன்கான்ஷியஸாகவே இருக்கேனா அப்படின்னு கேட்குறான். என் கூட வந்து ஜோஹியும் கமாண்டர் சீஃப் சாங்கும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. கமாண்டர் சீஃப் சாங்குக்கு வந்து ஒரு கை போயிருச்சு. அதனால அவர் ரிட்டையர் ஆகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஜூஹி பார்த்தோம் அப்படின்னா நடந்த சம்பவத்தினால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டா. அவன் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு மென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. நீங்கள் போன எக்ஸ்பெடிஷனில் வந்து 6 பேர் தான் மிஞ்சிருக்கீங்க. அண்டர் லைஃப் வந்து ரிஸ்க் தான். ஆனால் இது வந்து ரொம்பவே ட்ராஜிக்கான ஒரு ஈவெண்ட். ரெக்கவரி டீம் வந்து உன்னை பார்த்து மீட் எடுத்தப்போ நீ மட்டும் தான் இருந்த. அந்த இடத்துல எந்த ஒரு கேட்டுமே இல்லை. அதான் ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டாச்சுவும் அந்த இடத்துல இல்லை. அந்த பெரிய டஞ்சனும் இல்லை. அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். சங் உனக்கு வந்து செகண்ட் அவேக்னிங் மாதிரி எதுனா ஒன்று நடந்துச்சா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டுட்டு சங் வந்து ஷாக் ஆயிடுறான். அது ஏன் அப்படின்னா ஒரு தடவை 100க்கு பவர் வந்துட்டா அது மாறவே மாறாது. ஆனால் ஒரு சில ரேர் அக்கேஷனில் இந்த மாதிரி செகண்ட் அவேக்னிங் நடக்கும். அப்படி நடந்தது அப்படின்னா அவங்க வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேங்க்கு ப்ரொமோட் ஆயிடுவாங்க. எஸ் ரேங்க் இல்லைனா ஏ ரேங்க்கு போயிடுவாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் பாக்ஸ் வச்சிருந்தேன். அந்த பாக்ஸை திறந்து இதில் உன் கையை வை அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஒரு மேனாமீட்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹை லெவல் பீஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்று மாதிரி ரேங்கில் இருக்க எந்த ஒரு சர்வைவராலையும் பொழைச்சிருக்க முடியாது. இந்த மேனாமீட்டர் வந்து ஒருத்தவங்களோட பவர் வச்சு உங்க எஸ் ரேங்கா இல்லை ஏ ரேங்கா அப்படின்னு சொல்லிடும். அந்த மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஸ்கோர் வந்து 10 அப்படின்னு காட்டுது. சங் வந்து எக்ஸைட் ஆகிட்டு இதில் ரிசல்ட் என்ன காட்டுது அப்படின்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, சாரி ஏதோ தப்பு நடந்திருக்கு. செகண்ட் அவேக்னிங் நடந்த மாதிரி ஒரு அறிகுறியும் இல்லை. அவங்க பேசிக்கிறாங்க, ஈரங் ஹண்ட்ருக்கு 70 மேலே பாயிண்ட் வரும். இவனுக்கு 10 தான் இருக்குது. சாதாரண சிவிலியன் தான் போல இருக்குவேன். சங் வந்து படுத்துட்டு யோசிக்கிறான். அவங்க எல்லாத்தையும் கேட்டாங்க, ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு. ஒரு வேலை என் கண்ணுக்கு மட்டும் தான் அது தெரியுமோ அப்படின்னு யோசிக்கிறான். அதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அவனுக்கு. அவன் வந்து அதை டச் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல. அந்த நேரத்தில் தான் அவனோட தங்கச்சி வந்து அவனை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். அவன் வந்து அவனை பயங்கரமாக வந்துட்டு ஏன்டா அப்படின்லாம் பண்ண, நான் அவனை பற்றி எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு. இன்னொரு தடவை அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அப்படின்னா ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்கூலுக்கு குவிட் பண்ணிட்டு ஜாப் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறான். சங் வந்து சரி இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி நான் அவனுக்கு கேட்குறேன் உனக்கு இது கணக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவன் தங்கச்சிக்கு வந்து ஒன்றுமே தெரியல. அவன் கணக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் தெரியுது. நீ வந்து ஒரு கேமர் தானே, கேம்ல எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரலாம், அதெல்லாம் எப்படி ரீட் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அவள்கிட்ட. ஆமாம் வழக்கமாக மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி தானே பண்ணுவாங்க, நீ என்ன கேம் விளாட போறியாப்ப அப்படின்னு கேட்குறான். அவனை பார்த்துட்டு கிளாஸுக்கு கிளம்பிடுறான். வெளியில் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பேர் பார்த்தீங்கன்னா சாங்கி. எனக்கு என்னமோ இவன் வந்து சீஃப் கமாண்டர் சாங்கோட பொண்ணு அப்படின்னு தோணுது. மெசேஜ் ஓப்பன் பண்ணுவானே அவனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இஸ் டிசைன் டு அசிஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளேயர்னு வருது. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க டெய்லி டாஸ்க்லாம் முடிக்கணும். முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி வரும். டாஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். சங் நினைக்கிறான், என்னடா இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு. அதுக்கப்புறமா அவனுக்கு டெய்லி குவெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்அப், சிட்டப்ஸு, ஸ்குவாட்ஸு, ரன்னிங் அப்படின்னு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதை முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி வரும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டைமர் ஓடிட்டு இருக்கு. சங் வந்து என்னடா அது கேமாக இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக எடுத்துகிட்டு அதை கண்டுக்காம விட்டுறான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து அந்த சேர்மன்ட்ட பேசிக்கிறாங்க. சங்க்கு வந்து செகண்ட் அவேக்னிங் நடக்காத மாதிரி தான் தெரியுது சேர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு என்ன பண்ணுறது, டஞ்சன் பிரேக் ஆகாமல் இருந்ததே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்குள்ள நிறைய கேள்வி எழுப்பியிருக்கு இந்த மிஷன். அவங்க கார்ல இருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கில் மிஸ் ஷா அப்படின்ற ஒரு பொண்ணு பீராங் கிரேடில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், என்னால் அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு. நான் உன்னை நம்புறேன், உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வேணா ரெடியாக இரு, உனக்கு டைம் வரும் அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டு எங்கள் ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் மக்கள் போயிட்டு இருக்காங்க. அங்கே திடீர்னு ஒரு போர்ட்டல் வந்து நடு ரோட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ரோட பிளாக் பண்ணிட்டு டிராஃபிக்லாம் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஹண்ட்ரட்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சங் வந்து ஹாஸ்பிட்டலில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நாள் முடிஞ்சிருச்சு, 12 மணி ஆயிடுச்சு. அவன் இன்னும் அந்த டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல. அதனால அவனுக்கு பெனால்ட்டி வந்துருது. திடீர்னு அந்த ரூமே அதிருது. கண்ணு திறந்து பார்த்தான், வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். அது வந்து ஒரு பாலைவனம். பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பெரிய சைஸில் ஒரு பீஸ்ட் மாதிரி ஒன்று வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் அவனுக்கு டாஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னா ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணாதனால உங்களுக்கு வந்து பெனால்ட்டி. இந்த பீஸ்ட் கிட்ட இருந்து நீ 4 மணி நேரம் சர்வை பண்ணணும், அதான் அவனோட டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பெரிய பீஸ்டாக இருக்குது. கேட்டர்பில்லர் மாதிரி இருக்குது. இதுகிட்ட இருந்து எப்படா சர்வை பண்ணுறது அப்படின்னு அவன் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். அங்கிட்ட ஓடிட்டே இருக்கான். கடைசியில் பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டான். அவனுக்கு எனர்ஜியே இல்லை.
ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸ்லாம் அவனை தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவன் இந்த இடத்துல இல்லை, ரூமில் யாருமே இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. நர்ஸ் எல்லாம் பதறிட்டு எங்கே போயிருப்பான் அப்படின்னு அங்கிட்டு தேடிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவனோட சர்வைவல் டாஸ்க் வந்து முடிஞ்சிருது. அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான். டைமர் முடிஞ்ச அடுத்த செகண்ட்லேயே அவனோட ரூமுக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துட்டான். அந்த நேரத்தில் நர்ஸ் மறுபடியும் அவனோட ரூமுக்கு வந்து செக் பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக முடிச்சாச்சுடா அப்படின்னு அவன் ரிலீவ் ஆகிட்டான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா அவன் சீக்கிரமாக இருந்துருச்சு, ரெடி ஆகிட்டான். அவன் தங்கச்சிட்ட பேசிட்டு கீழே போயிட்டான். அந்த நேரத்தில் ஹண்டர் அசோசியேஷன்லேருந்து ஜோஹிக்கு ஒரு கால் வருது. நீ வந்து ஒரு D-Rank ரைடு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், மற்ற ஹண்டர்லாம் இப்போ பிஸியாக இருக்காங்க, நீ இப்போ தேவைப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. சங் கூட இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டான், அவனே கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிளம்பி ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு அவனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அவன் ஓடிட்டு இருக்கான். நர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவன் டெய்லி இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டான். கேட்டால் மறுபடியும் ப்ராப்பர் ஷேப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான் நான் கண்ணு முழிச்சு 4 நாள் ஆச்சு, இந்த ஒரு சில நாளில் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து ட்ரீம் கிடையாது, உண்மைதான். நான் டெய்லி டாஸ்க் முடிக்க எனக்கு 3 டைப் ஆஃப் ரிவார்ட் கிடைக்குது. அதில் வந்து நான் ஃபுல் ரெக்கவரி அப்படின்னு சூஸ் பண்ணிடுறேன். அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ண டயர்ட்னஸே போயிருது, நான் மறுபடியும் நார்மல் ஆயிடுறேன், ஆக்டிவ் ஆயிடுறேன். அடுத்து வந்து எனக்கு எபிலிட்டி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்னோட ஃபிசிக்கல் பவரை ஸ்ட்ரென்த்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அவன் வந்து இந்த பாயிண்ட்ஸை இப்போ மசில் பவருக்கு போட்டுட்டான். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா அவனோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு. கடைசியில் 3வது ரிவார்டாக அவனுக்கு ரேண்டம் லூட் பாக்ஸ் கிடைக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு அவனுக்கே தெரியாது. இன்னைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர்ட்டல் திறக்கிற சாவி இருக்குது. அது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் டஞ்சனோட சாவி. மெட்ரோகேட் 3 கிட்ட வந்து அதை நீங்கள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, எந்தெந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் அவங்களுக்கு மேப் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுட்டு அவங்க டெய்லி வெதர் ரிப்போர்ட் மாதிரி எந்தெந்த இடத்துல டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. சங்கோட அம்மா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலே இருப்பாங்க. அவங்க பயங்கர சிக்காக இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா 10 வருஷம் முன்னாடி இந்த போர்ட்டல்லாம் எப்போ வந்துச்சோ அப்போ வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்கு. அந்த டிசீஸ் வந்து ரொம்ப ரேரானது தான், 10,000ல் ஒருத்தருக்கு தான் வரும். அதில் அவங்க அம்மாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இப்போதைக்கு அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் இல்லை. நம்ம மாடர்ன் சயின்ஸ் வச்சு அவங்களால லைஃப் சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால தான் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்காக சங் வந்து நிறைய வேலை எடுத்துக்கிட்டான், நிறைய ஜாப்ஸ் போகிறான். அது எதுவுமே சரி வராமல் கடைசியில் 100 ஆயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவனோட 100 ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. அவனால் பீஸ்ட் கூட எல்லாம் ப்ராப்பராக சண்டை போடவே முடியல, ரொம்ப வீக்காக இருக்கான். வாழ்க்கையை இப்போ மறுபடியும் திருப்பி பார்க்குறான். அதை நினச்சி பார்த்து இப்போ கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டான். அவன் அங்கேருந்து கிளம்பி அந்த மெட்ரோகேட் 3க்கு போயிட்டான். அந்த டஞ்சன் ஓப்பன் பண்ணுறதுக்கு போயிட்டு சாவி எடுத்தோடனே வேறு டைமென்ஷனில் இருந்து மேஜிக்கலாக ஒரு கீ ஹோல் வந்து அப்பியர் ஆயிடுது. அந்த கீயை வந்து அதில் போட்ட உடனே அவன் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறான். அவன் உள்ளே போனோடனே டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. கதவு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி மூடிடுது. என்னடா அது முதல் தடவையாக நான் இந்த மாதிரி டஞ்சனுக்குள்ளே தனியாக போகிறேன். D-Rank டஞ்சன் கூட நான் அதிகமாக சர்வை பண்ண மாட்டேன். சரி வாங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே காப்ளின் அப்படின்ற பீஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அது வந்து லோ லெவலில் இருக்கிற பீஸ்ட் தான். அவனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராப்பராக சண்டை போட முடியல, அதை டாச் பண்ணிட்டே இருக்கான். அந்த பீஸ்ட் வந்து மாறி மாறி அவன் அடிக்குது, அவனால் சமாளிக்கவே முடியல. ஆனால் ஒரு வழியாக அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, இது எப்படி கொள்றது அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதோட மூவ்மெண்ட்லாம் அப்சர்வ் பண்ணி கடைசியில் ஒரு பீஸ்ட் வந்து கொண்டுறான். கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஒரு வழியாக அந்த அவனுக்கு காப்ளின் பீஸ்ட்டையும் கொண்டுட்டான். அந்த நேரத்தில் அவனுக்கு பின்னாடி இருந்து ஹைனா மாதிரி இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்து வந்துருது. வாயில பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் அட்டாச் ஆயிருக்கு. அது வந்து ஸ்ட்ராங்கான ஜா இருக்கு, அதை வச்சு அட்டாக் பண்ணுது. சங் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. முதல் தடவை அந்த மாதிரி ஒரு பீஸ்ட் அவன் சமாளிக்கிறான். அவனுக்குள்ள இருக்க பயத்தை அவன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். கால்லாம் நடங்குது, அவனால் நகரவே முடியல. அந்த ஹைனா மாதிரி இருக்க பீஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக அங்கிட்டு ஓடி அவனை அட்டாக் பண்ணிடுது. கடைசியில் வேமா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அவன் ஃபேஸ் கிட்ட வருது. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.